பிள்ளையார் சதுர்த்தி வந்தது எல்லாத்தையும் நல்லா சிறப்பாக கொண்டாடியாச்சு. இதோட முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா, இப்போ இன்னொரு புது குழப்பம் இருக்கு. பிள்ளையாரை என்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு கடல்ல கரைக்கிறது, ஆத்துல போடுறது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய குழப்பம். ஏன்னா சில பேர் 3ஆம் நாள் போடுவாங்க, சில பேர் 5ஆம் நாள் போடுவாங்க. இப்பெல்லாம் படைச்ச அன்னைக்கே சாயந்தரம் எடுத்துட்டு போயிட்டு கடல்ல கரைச்சிடுறாங்க. யாரே நினைச்சுப்பாரு, என்னடா இது சூப்பரா வந்து என்ன கடலை பொங்கல் சுண்டல்னு எல்லாம் வச்சு படைக்கிறீங்க, அன்னைக்கே சாயந்தரமே போய் போட்டுடுறீங்களே அப்படின்னு பிள்ளையாரே சொல்ற மாதிரி ஒரு மீம்ஸ் பார்த்தேன். செம்ம காமெடியா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த குழப்பம் எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனால் இந்த தடவை வெள்ளிக்கிழமை 3ஆம் நாள் வந்ததுனால யாருமே அதை எடுத்துகிட்டு போய் போட மாட்டாங்க. நான்வெஜ் பிரியர்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் என்னவோ தெரியல, படைச்ச அன்னைக்கு சாயந்தரமே சில பேர் போட்டதை நானுமே வந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றுல வந்து பார்த்தேன். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது குழப்பங்கள் இருந்துச்சா அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தினம் பிள்ளையார் இருந்துச்சுன்னா பிரசாதம் வச்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே அப்படி தான் செஞ்சுட்ருக்கேன். இன்றைக்கான மதியம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பசங்களுக்கு முருங்கைக்கீரை கரைகளோட கருணக்கிழங்கு வறுவல் தான். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.